அன்பர்களுக்கு காலை வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி என்ற நூலில் 6வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலானது மந்திர சித்தி பெறுவதற்கும் சக்தி பெறுவதற்கும் பயன்படுகிறது. அந்த பாடலை பார்க்கலாம். முதலில் உள்ள பாடல் சென்னியதே என்று முடிந்தது. அந்த சென்னியதே அப்படிங்கிற அதே வரியை முதல்ல போட்டு திருப்பி இந்த பாடலை பாடுகிறார். அந்தாதி என்றாலே எந்த இடத்தில் எந்த வரியில் ஒரு பாடல் முடிகிறதோ அடுத்த பாடல் முடிகின்ற அடியின் கடைசி வரியை கொண்டு தொடங்குவதே அந்தாதி என்று பொருள்படும். அந்த வகையில் சென்னியதே என்று 5வது பாடலில் முடிகின்றது. அந்த சென்னியது அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல போட்டு இந்த பாடலை பாடியிருக்கிறார். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாகமப் பத்ததியே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் செந்தூரார வண்ணப் பெண்ணே முன்னிய நிம்மடியாருடன் கூடி முறை முறையே பன்னியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே அப்படின்னு இந்த பாடலில் பாடுகிறார். அதாவது சிந்தூரத்தின் நிறமுடைய செந்நிறத்தை ஒத்த திருமேனி கொண்ட அபிராமி அன்னையே உமையவளே, உமையவளின் உடல் சிவந்த செந்நிறமாக இருக்கிறதாம். பொலிவுமிக்க பொன்னே, தங்கத்தின் ஒத்த வடிவமான உன்னுடைய திருவடிகள் என்றும் அழகிய தாமரை மலர்கள் என் சிரசின் மீது இருக்க, உன்னுடைய திருவடி என்னுடைய சிரசின் மேல் இருக்கிறதா. அதாவது அன்னையினுடைய பொற்பாதங்கள் இரண்டும் அபிராமி பட்டருடைய சிரசில் இருக்கிறதா. அப்படி இருக்கிறதுனால என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என் நெஞ்சின் உள்ளே உன் அழகிய திருமந்திரம், மந்திர சொல் ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரமானது என்னுள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது, நிலை பெற்று உள்ளது. என்னுடைய மனத்தில் அந்த மந்திரமானது, ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரமானது என்னுடைய நெஞ்சத்திலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் கலந்து உயிரோடு கலந்து தினந்தோறும் உன்னை நான் ஜெபித்து கொண்டு வணங்கி கொண்டும் இருக்கிறேன். அதேபோல அவ்வாறு இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள், சக்தி உபாசகர்கள் போன்ற அடியவர்களுடன் சேர்ந்து மீண்டும் மீண்டும் நான் இதை பாராயணம் செய்து வருவது உன் பெருமைகளை கூறும் மேலான நூல்களே ஆகும். உன்னை புகழ்ந்து பாடி பரவசமாகி நாள்தோறும் உன்னை சிந்தையிலே நிறுத்தி கொண்டாடினால் அவர்களுக்கு வாழ்விலே எந்த துன்பமும் இல்லை. நன்றி, வணக்கம்.